ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டுடே சமையல். டுடே சமையலில் இன்றைக்கி நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சமான கார அடை எப்படி சுவையாக செய்யலான்னு பார்க்கலாம். இது காலை டிஃபன் இல்லைனா நைட் டிஃபனுக்கு செஞ்சு சாப்பிட்டோன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். இதை இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்க ஆரம்பிச்சிடலாம். முதல்ல இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். நான் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு இட்லி அரிசி, அந்த புழுங்கல் அரிசி இருக்கும் இல்லையா, குண்டுமணி அரிசி, அதை எடுத்திருக்கேன். அதில் 1/2 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு, அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்தப்பருப்பு எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம முதல்ல ஊற வைக்கணும். ஊற வைக்கிறதுக்காக ஒரு பவுல் எடுத்திருக்கேன். அதில் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு 3 தடவை நல்லா கழுவிடுங்க. கழுவிட்டு தேவைக்கேற்ப தண்ணி சேர்த்துட்டு இப்போ இதை மூடி வச்சிடலாம். இது இப்போ ஒரு 4 மணி நேரம் நல்லா ஊறட்டும். இப்போ இது இருக்கட்டும். அதுக்கடுத்துதான் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். ஒரு 8 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் சின்ன ஜீரகம், 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், அதுக்கப்புறம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் பூ எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அப்புறம் காஷ்மீரி மிளகாய் ஒரு 3 எடுத்திருக்கேன். இது ஆப்ஷனல் தான், இது காரம் இருக்காது, ஆனால் சேர்த்திங்கன்னா நல்ல ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்காக. அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள், அதுக்கப்புறம் கருவேப்பிலை இலைகள் எடுத்துக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக மஞ்சப்பொடி, அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ இது 4 மணி நேரம் ஆயிடுச்சு. இது நல்லா ஊறிடுச்சு. இதை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணியோடு சேர்த்துக்குங்க, அதிகமாக தண்ணி சேர்க்காதீங்க. இப்போ இது கூட நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்க காஞ்ச மிளகாய், அதுக்கப்புறம் ஜீரகம், பெருஞ்சீரகம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துங்க. ரொம்ப தண்ணியாகவும் அரைக்கக்கூடாது, அது மாதிரி ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக, அதாவது ரொம்ப ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைக்கக்கூடாது. கொஞ்சம் கொரகொரப்பாக தான் இருக்கணும். அப்போ தான் அடை ரொம்ப சுவையாக இருக்கும். அப்போ தான் நடுவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல மொறுமொறுப்பு இருக்கும் உங்களுக்கு. இப்போ இதில் கருவேப்பிலை இலைகள், அதுக்கப்புறம் கொத்தமல்லி இலைகள், அதுக்கப்புறம் வெங்காயம், அப்புறம் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க தேங்காய் பூ எல்லாமே இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, அப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டதுக்கப்புறம் தேவைக்கேற்ப தண்ணி சேர்த்துட்டு மாவை உங்களுக்கு இந்த பதத்துக்கு கொண்டு வந்துடணும். எடுத்தோடனே தண்ணி அதிகமாக சேர்த்துடக்கூடாது. ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா அடை குழக்குழப்பு தட்டின மாதிரி ஆகிடும், நல்லா இருக்காது. அதனால மாவு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த பதத்துக்கு மாவு நம்ம கொண்டு வந்துடணும். இப்போ மாவு உங்களுக்கு இந்த பதத்துக்கு இருக்கணும். இப்போ மாவை நம்ம தோசைக்கல்லில் ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். தோசைக்கல்லில் ஊற்றும் போது ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. அது மாதிரி தோசைக்கல் ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது. சூடாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு அடை பெரட்டிக்கிட்டு வந்துடும். தோசை ரொம்ப நம்ம மெலிசாக ஊற்றுவோம். இது அந்த மாதிரி இல்லாமல் அதை விட கொஞ்சம் திக்காக ஊற்றணும். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். அடைனாலே கொஞ்சம் எண்ணெய் விட்டால் தான் நல்லாயிருக்கும், மொறுமொறுப்பாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி நல்லா சிவந்து வரட்டும். நல்லா சிவந்து வந்த பிறகு இதை நம்ம திருப்பி விட்டுடலாம். திருப்பி விட்டுட்டு உடனே எடுத்துடாதீங்க, கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். ஏன்னா அடிப்பகுதி வேகிறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுத்துக்கும். இப்போ மறுபடியும் திருப்பி பாருங்கள், உங்களுக்கு நல்லா சிவந்து நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நம்முடைய சுவையான அடை ரெடி ஆகிடுச்சு. அதுக்கு அடுத்த அடை ஊற்றும் போது கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தோசைக்கல் நல்லா சூடாக இருக்கும் இந்த சமயத்தில். அப்போ என்ன பண்ணுங்கன்னா, ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் அடை ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு அடை பெரட்டாமல் வரும். இப்போ நம்முடைய சுவையான டேஸ்டியான அடை ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப அருமையாக இருக்கும், ரொம்ப மொறுமொறுப்பாக இருக்கும். அந்த துவரம்பருப்பு சுவையெல்லாம் நல்ல நாக்கில் ஊறும்போது ரொம்ப அருமையாக இருக்கும். எஸ்பெஷலி இது வேர்க்கடலை சட்னி இல்லைனா கார சட்னியோடு சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களாக இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.